ஹாய், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல இருக்க லெஜெண்டரி ஃபிலிம் ஆக்டரான டாம் க்ரூஸ் வந்து பாத்தீங்கன்னா வார்னர் பிரதர்ஸ் டிஸ்கவரியோட ஒரு டீல் வந்து ஒன்று மேக் பண்ணிருக்காங்க. இந்த டீல் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா டாம் க்ரூஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பிளஸ் வார்னர் பிரதர்ஸ் ஸ்டுடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இனிமேல் நிறைய வந்து நியூ ஒரிஜினல் ஃபிலிம்ஸோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நியூ பிரான்ச்சைஸ் ஃபிலிம்ஸோ வந்து பாத்தீங்கன்னா மேக் பண்ண போறாங்களாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீல் பிரகாரம் டாம் க்ரூஸுக்கு வந்து வார்னர் பிரதர்ஸ் ஸ்டுடியோஸ்குள்ளேயே வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து அமைச்சு தரப்படணும் வந்து சொல்லப்படுதுங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து மேக் பண்ற பிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரான்ச்சைஸ் பிலிம்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஒரிஜினல் பிலிம்ஸாவே இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மேக் பண்ற எல்லா பிலிம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டாம் க்ரூஸ் வந்து நடிப்பார்னு வந்து இந்த டீல் பிரகாரம் வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட மெயின் மோட்டிவே வந்து பாத்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் மாதிரியோ இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ரீச்சர் மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா இனிமே இன்னும் புதுசா நிறைய பிரான்ச்சைசிங் கொண்டு வரணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் டுமாரோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய நியூ ஒரிஜினல் பிலிம்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.